ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேன்சுவை கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே டேஸ்டியான ரொம்பவே எம்மியான சிக்கன் பீஸா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு அதிகமான டைமே எடுக்காது, ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். ஒரு இன்ஸ்டண்ட்டான சிக்கன் பீஸா, நோ சீஸ், நோ ஓவன், அதாவது சீஸ் ஓவன் எதுவுமே இல்லாமல் நம்மள்ட்ட இருக்கிற பொருட்களை வச்சு ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். வாங்க இப்போ என்ன தேவைன்னு பார்ப்போம். அதுக்கு ஒரு தக்காளி, கொஞ்சமாக குடமிளகாய், ஒரு பெரிய வெங்காயம், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மயோனஸ், சிக்கனை நான் கொஞ்சமாக ஒரு 100 கிராம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் மசாலா போட்டு, கூடவே ஒரு சில்லி ஃப்ளேக்ஸ், ஒரிகானோ அது இருக்குது, கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சில்லி சாஸ். அவ்வளோதான். இதை வச்சே நம்ம சூப்பரான பீஸா செஞ்சிடலாம். இப்போது நான் கடைகளில் கிடைக்கிற பீஸா பேஸ் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் பீஸா டவ் வீட்டில் ரெடி பண்ணி கூட நீங்கள் செய்யலாம். நான் ரெடிமேட் பேஸ் தான் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக பட்டர் இல்லை கீ ஏதாச்சும் நல்லா ப்ரஷ் பண்ணி விட்டுக்கோங்க. இல்லை ஆயில் கூட நீங்கள் ப்ரஷ் பண்ணிக்கலாம். ப்ரஷ் பண்ணிவிட்டு அது கூட ஃபஸ்ட்டு நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ், அதாவது சில்லி டொமேட்டோ சாஸை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு மயோனஸ் சாஸ் வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம சீஸ் சேர்க்க போகிறதில்ல, சீஸ் இல்லாமல் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பீஸா. கொஞ்சமாக மைனஸ், ஒரு டேபிள் ஸ்பூன் மைனஸும் ஃபுல்லாக சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இது பிகினர் கூட ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த பீஸாவை. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கூடவே சில்லி ஃப்ளேக்ஸ் அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஆனியன்ஸ் மேலே சேர்த்துக்கிறேன். நீங்கள் நார்மல் பன்னீர் இல்லை வெஜ் பீஸா கூட நீங்கள் செய்யலாம். இதே மாதிரி ரொம்பவே ஈஸி தான். குழந்தைங்களுக்கு கடையில் வாங்கி கொடுக்காம இந்த மாதிரி பீஸா பேஸ் ஈஸியாக கிடைக்கும் கடைகளில், அதை வாங்கி கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். மேலே இப்போ டொமேட்டோ வச்சுக்கலாம். வச்சுட்டு குடமிளகாய் அதையும் வச்சுக்கலாம். இதில் நீங்கள் சீஸ் சேர்த்து செய்யலாம். ஸோ செஞ்சிங்கன்னா ஒரிஜினல் கடை ரெசிபி கிடைக்கும். ஆனால் நான் இன்றைக்கி சீஸ் சேர்க்காமல் எப்படி செய்கிறதுன்னு தான் காமிக்கிறேன். இப்போ மேலே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சிக்கன் துண்டுகள், இது நார்மலாக எல்லாம் மஞ்சள், மிளகு, ஜீரகம், இஞ்சி பூண்டு எல்லாத்தையுமே ஒரு டீஸ்பூன் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஃபுல்லாக சேர்த்துட்டு மேலே கொஞ்சமாக மயோனஸ் சேர்த்துக்கோங்க. நீங்கள் கார்லிக் மைனஸ் இல்லை நார்மல் மைனஸ் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக சாஸ் அதையும் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான பீஸா இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம ஓவன்லாம் பேக் பண்ண தேவையில்லை, ஈஸியாக பேன்லேயே பேக் பண்ணலாம். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன். பேனை ஃபஸ்ட்டு நல்லா ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஒரு ஸ்டாண்டு வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு தட்டையில் ஆயில் ப்ரஷ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த பீஸா பேஸை வச்சிடலாம். வச்சுட்டு மூடி வச்சுருங்க. அடுப்பை சிம்மில் வச்சு கரெக்டாக ஒரு 15 நிமிஷம் நல்லா விட்டுருங்க. இப்போது 15 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்குறேன், நம்மளோட பீஸா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு ஓவனே தேவையில்லை, ஈஸியாக நம்ம பேன்லேயே செஞ்சிடலாம். இந்த ஈஸியான சட்டுன்னு செய்யக்கூடிய சிக்கன் பீஸாவை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் ஃபீட்பேக் கொடுங்க. நான் சொன்ன ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு உடனே வரும். நீங்கள் ஈஸியாக பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.